தியானம்ங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு இன்சிடென்டாக சோக கீதங்கள் நம்மளை வயலின் வாசிச்சிரும். சோகம் நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் ஆடும், சந்தோஷம் எப்போ வேணாலும் பாடும். அப்போ அந்த வயலினுக்குன்னு ஒரு கம்பிக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அது ஓவரா போச்சா அருந்து போயிடும். அது அருகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னா, தியானம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு, கொஞ்சோண்டு பண்ணு, கொஞ்சம் அப்படி சாமியை கும்மியை கும்பிட்டுக்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வயலின் அந்த இது இருக்குல்ல மேலே, அதை எடுத்துட்டு நீங்களே வயலினுக்குள்ளே போய் வாசிச்சா அது என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே. நிறைய இடங்கள்ல இது நடக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரே சிவராத்திரியில் சிவனாக முடியுமா? சிவன் கோயிலில் போய் முட்டிக்கிட்டு உட்காந்தா எப்படி சிவனாக முடியும்? நீங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காது. பல சிவராத்திரிகளை பார்த்தவனே சும்மா உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? எல்லா சிவராத்திரி வரும், எல்லா பௌர்ணமி வரும். ஆனால் உடலை பலப்படுத்துறதுக்கான தினந்தோறும் ஒரு வேலையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது கிராஜுவலாக உடலோட தன்மை மாறும், உடலோட செயல்பாடுகள் மாறும். அப்போ அந்த மாறுறதுக்கு பொறுப்போட யாருன்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்? குதிரை பலசாலி, குதிரை ஓடணும், கிருஷ்ணன் ஓட முடியாது. கிருஷ்ணன் குதிரை ஓட்டுறாருல, கிருஷ்ணன் ஓட முடியாது. அப்போ ஓடுற குதிரையை இயக்க தெரிந்தவன் யாருன்னா கிருஷ்ணன். அந்த மாதிரி இந்த உடலை நம்ம மெமரி மைண்டுன்னு ஒன்று வச்சு, கவனம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு இயக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இந்த மாதிரி பேசாமல் கிருஷ்ணனாக செயல்படணும். உங்கள் உடலை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணனாக நீங்கள் இருக்கணும். நீங்களே உங்களுக்குள்ளே 2 கதாபாத்திரமாக இருக்கணும். உடல் ஒருத்தன், உடல் குதிரை, நீங்கள் கிருஷ்ணன். இதை கட்டுப்பாட்டில் இயக்க வித்தையை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிருஷ்ணனாகவும் இருக்க மாட்டீங்க, குதிரையாகவும் இருக்க மாட்டீங்க. புரியுதா? குதிரையும் வேற ஆளாக நினைக்கிறீங்க, கிருஷ்ணனையும் வேற ஆளாக நினச்சி அங்கங்கே தேடிட்டு கிடக்குறீங்க. இதுக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இதுக்கு எப்படி விடை கிடைக்கும்? சொல்லுங்க. கரெக்டு தானே? இப்போ உடலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அதுதான். அப்போ ஒரு நாளில் சித்தராக முடியாது, ஒரு வருஷத்தில் சித்தராக முடியாது, ஒரு வருஷத்தில் பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. நிகழும். அதை நிதானித்து நிகழணும். நிதானித்து தான் ஒரு விஷயத்த பண்ணணும்.